முத்தான முற்றிக்கனியே உங்கள் அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கம். இதோ நித்தம் ஒரு முத்தாக நமது மலர்ந்து விட்டது நமது வாராந்திர ஞாயிறு பேச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்றாவே 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்மளோட இந்த முத்தான இந்த ஞாயிறு பேச்சு மணந்து கொண்டே இருக்கிறது. சிறந்த தலைப்புல சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்து இந்த ஞாயிறு பேச்சை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு பூக்களாக மலரட்டும். இனிய மாலையில் மீண்டும் உற்சாக வணக்கம் உறவுகளே. தனிமனித முன்னேற்றம், தனிமனித எழுச்சி என்ற அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வு குழு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருகிறது. அக்குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நமது மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் ரேகோ ராசு அவர்கள். அவர் இவ்வேளையில் லண்டனில் இருக்கின்றார். இருந்தாலும் ஞாயிறு பேச்சை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் அவருக்கு. ஆகையால வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைய பேச்சாளர் தான் கடந்த வார ஞாயிறு பேச்சையும் அலங்கரித்தார். எல்லாம் எண்கள் மயம், அது அற்புதமான ஒரு விஷயம். இன்றும் போன வாரம் கேட்டு பயனடைஞ்சவங்க இன்றும் இந்த வாரம் பூரா அதை அசை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல கேள்விகள் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதே பேச்சாளர் தான் இன்று. தலைப்பு வேறு. ஆகையால நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். இது ரொம்ப எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைப்பு தான். ஒரு திரைப்பட பாடலும் இதில் இந்த தலைப்புல வந்தது. அற்புதமான பாடல், அற்புதமான திரைப்படம். ஆகையால இதை இங்க பேச வருபவர் சிறந்த சிந்தனையாளர், ஆராய்ச்சியாளர், பயிற்சியாளர், மிகுந்த தன்னம்பிக்கை பேச்சாளரும் கூட. அவர்தான் சேலம் அசோக்குமார் அவர்கள். கடந்த வாரம் அவரை இங்க அழைத்தேன், இந்த வாரமும் அழைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை இப்பொழுது தொடங்கலாம். அதாவது நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். ஐயா வாங்க, உங்க பேச்சை தொடங்குங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா பார்க்க முடியல. மாலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் சார். நன்றிங்க சார். ஆடியோ கேட்கல. ஓகே, கார்த்திகேயன் ஐயா கேக்குதுங்களா? எல்லோரும் கேக்குது. ஐயா பெரியவருக்கு கேட்கவில்லையாம். எல்லாம் தெளிவா இருக்கேன், உங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்க. நம்ம கார்த்திகேயன் ஐயாவுக்கு கேட்கவில்லைன்னு சொல்றாரு. ஐயா, உங்களுடைய அந்த மைக்கை கொஞ்சம் சரிப்படுத்தி பாருங்க. எல்லாம் தெளிவா இருக்கு. சரியா அசோக்குமார் ஐயா, உங்க பேச்சை தொடங்குங்கள் ஐயா. சரிங்கய்யா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். முதற்கண் ஞாயிறு பேச்சு என்கிற இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மலேசிய மக்கள் நல குழு தலைவர் திரு ரேகோ ராசு ஐயா அவர்களுக்கும், அவருடன் இருந்து வழிநடத்தக்கூடிய மலை ஐயா மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே முதற்கண்ணுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா கேட்டாங்க, போன வாரம் எல்லாமே எண்கள் மையம்னு ஒரு தலைப்பு கொடுத்தீங்க, இந்த வாரம் என்ன கொடுக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு தனி மனித முன்னேற்றமா இருக்கட்டும், ஒரு வெற்றிக்கான வழியாக இருக்கட்டும் சொல்லும்போது இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ஐயா கிட்டே இந்த பாடலாம் பாடினேன். பாடினோடனே அடடா நல்லா இருக்குது, இந்த பாடல்ல இருந்து ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களான்னாரு. இல்லைங்க, இதுதான் தலைப்பு அப்படின்னு. சரிங்களா, நான் பாட்டு பாடும்போது 2 நான் சொன்னேன், அவருக்கு தலைப்பு அனுப்பும்போது 3 நான் போட்டேன், அவரு தலைப்பு போடும்போது 4 நான் போட்டிருந்தாரு. சரி, ஒரு நானா கூடி மொத்தம் 4 ஆயிடுச்சு. சிறப்பு. சரி, எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணுமே. மலையா சொல்லுங்கய்யா. எப்பயுமே நான் தனிச்சு விட்டீங்கன்னா நல்லா பேச முடியாது. சரி, மணி இப்போ இந்திய நேரப்படி சரியாக 3:36. நான் எத்தனை மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும்? உங்க நேரம் 4:30. எங்க நேரம் மணி நேரம் அவ்வளவுதான், 4:30 தான். நம்ம நேரம் 7. சரிங்க, 4:30 முடிச்சிடலாம்.
ஆக இந்த பாடல் வரி ரொம்ப அற்புதமான பாடல் வரி, சரிங்களா? டி.எம். சௌந்தரராஜர் அவர்கள் பாடின ஒரு பாடல். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம். அப்போ அந்த நினைத்ததை நடத்தியே முடிப்பவன், இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? முதலில் அதை பார்ப்போம். ஐயா, யாருக்கெல்லாம் ஐயா பொருந்தும்? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் என்ற தீர்க்கமான எண்ணம் கொண்டவங்களுக்கு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன், இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? இந்த கடைசியா வருது பாருங்க, நான் நான் நான், 3 நான் வருது. அப்போ நினைத்ததை நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடியவராக நீங்கள் மாற வேண்டும் என்றால், நினைத்ததை நடத்தியே முடிப்பவராக நீங்கள் மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு முதலில் எது தெரிந்திருக்க வேண்டும் என்றால், கடைசியாக வரக்கூடிய அந்த நான் எது என்று தெரிய வேண்டும். அந்த நான் யார் என்று உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு நாம் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிக்க முடியும். நான் யார், நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாயார் மகன் யார் தெரியார், தந்தை என்பார் அவர் யார் யார், நான் யார், நான் யார், நான் யார், உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ, உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ, வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ, நான் யார், நான் யார், நான் யார், உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ, நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ, அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ, எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார் யார் யாரோ. சரிங்களா? இந்த பாடல்ல வரக்கூடிய அந்த நான் யார், நான் யார், நான் யார், இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே, கார்த்திகேயன் ஐயாவுக்கு மட்டும் ஆடியோ வரல, அவர் நோ ஆடியோ நோ ஆடியோன்னு போட்டிருக்கிறாரு. ஐயா, அவருக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. சரி, இங்க இருக்கிற எல்லோருமே ஜூம் வழியாக இணைந்திருக்கின்றோம். எல்லோருமே அவர்களுடைய பெயரை இதுல போட்டிருக்கிறீங்க. ஒரு சில பேர் மட்டும் பேர் மாட்டாம ஐபோன் ஒண்ணு வந்திருக்குது, வேற அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும்தான் ஐபோன் வந்திருக்கு, அது யாருன்னு தெரியல. சரி, அப்போ இங்க இருக்கிற எல்லோருக்குமே நமக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய விருப்பம் இருக்கின்றது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பாக, உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். நான் யார்? Who am I? யார் அந்த நான்? ஐயா, உங்க எல்லாருக்குமே கார் தெரியும், சரிங்களா? கார் தெரியாதவங்க யாரா இருந்தா கை தூக்கலாம். அப்ப எல்லாருக்குமே கார்னா எதுன்னு தெரியும். இந்த காரை நீங்க என்ன பண்ணுங்க, தனித்தனி பேர் பார்ட்ஸா பிரிச்சுட்டீங்கன்னா ஒரு 3960 பேர் பார்ட்ஸ் வரும். அதுல சின்ன சின்ன நெட்டுல இருந்து சின்ன சின்ன போர்டுல இருந்து ஆரம்பிச்சு அது ஒவ்வொன்னா தனித்தனியா பிரிச்சீங்கன்னா எல்லாம் பிரிச்சு வச்சிருவீங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிச்சு வச்ச பேர் பார்ட்ஸ்ல எந்த பேர் பார்ட்ஸுக்கு காருன்னு பேரு?
மலேசியால இருந்து பதில் வந்தா சிறப்பா இருக்கும். ஐயா நிறைய பேர் பார்ட்ஸ் வச்சுதான் நம்ம காரை பூட்டணும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கார்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எல்லாத்தையும் நான் பிரிச்சு வச்சுட்டேங்க ஐயா. அதுல இருக்கிற 3960 பேர் பார்ட்ஸையும் நான் பிரிச்சு வச்சுட்டேன். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பேர் பார்ட்ஸுக்குமே தனியா ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு பேர் பார்ட்ஸுக்குமே தனியா ஒரு பேர் உண்டு. இப்ப அதுல எந்த பேர் பார்ட்ஸை நான் காமிச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுக்கு எது கார்னு பேர் உண்டுன்னு. இப்ப எதை கார்னு சொல்லுவீங்க? சார் எதையுமே காரணம்னு சொல்ல முடியாது சார். எதையுமே கார்னு சொல்ல முடியாதா? சரி, அப்ப ஆமா இந்த சார். எப்படி சார்? 3960 பேர் பார்ட்ஸையும் நான் ஒண்ணா சேர்த்துட்டேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்பதான் சார் காரணம் சொல்லுவோம். எல்லாத்தையும் கார்னு ஒண்ணா சேர்த்தா சொல்லுவீங்க. தானே சார். ஆமா, அப்போ தனித்தனியா இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் வேற வேற பேரு. அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டா அதுக்கு ஒரு பேரு. கரெக்ட். இப்ப அந்த மாதிரி நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு இவ்வளவு தெளிவா தெரியுதுல்ல? நாம ஆமா. உருவாக்கி வச்ச அத்தனையுமே நமக்கு தெளிவா தெரியுது. இதுல என்னுடைய கேள்வி, நான் என்று சொல்கிறோமே அது எது? அல்லது அது யார்? பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த கேள்விய. அவங்க சொல்லக்கூடியது, ஏங்க நான்னா நான் தாங்க. ஐயா பதில் சொல்லாங்களா ஐயா? அம்மா நான் கேட்டேன் மலேசியால இருந்து பதில் வரணும்னு. ஓகே இல்ல. ஐயா, ஓகே. ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கெல்லாம் நான் நோட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே ஐயா. சந்திரசேகரன் ஐயா ஏதோ சொல்ல வரீங்க. சொல்லுங்க ஐயா. யோசிச்சேன் நான் யாருன்னா ஒரு நல்ல கேள்வி. ஆனா பதில் தான் தடுமாறுது. நான் யார்? நான் ஒரு ஆன்மான்னு சொல்லலாம். அதாவது யோசிக்கிறையா, சொல்ல முடியல. ஐயா இப்போ மலையா என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆபீஸ்ல 3 பீரோ வச்சிருக்கிறாரு. சரிங்கய்யா. பீரோ 1, பீரோ 2, பீரோ 3. ஓகேயா. நான் என்ன பண்றேன்னு ஒரு 10,000 பணத்தை கொடுத்து இத பீரோல வைங்கன்றேன். ஓகே. அவர் என்ன பண்றாருன்னா, எந்த பீரோன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேப்பாரு. ஏன்னா 3 பீரோ இருக்குது. ஆமாங்கய்யா. சரி, இப்போ 3வது பீரோன்னு சொல்றேன். 3வது பீரோல எங்க வைக்கட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. உள்ளார கொண்டு போய் இந்த மாதிரி அதுல இருக்கும் கேஷ் பெட்டி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வைங்கன்றேன். என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் 3வது பீரோ திறந்து கேஷ் பெட்டிக்குள்ள வச்சிருவாரு. ஆமாங்கய்யா. அடுத்த தடவையும் பணம் ஒரு 10,000 பணம் கொடுக்குறேன். இல்ல இப்படி வச்சுக்கங்க, ஒரு 10,000 வெள்ளி கொடுக்குறேன். ரிங்கெட், மலேசியன் ரிங்கெட்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொண்டு போய் வைங்க ஐயான்னு சொல்றேன். திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப அவருக்கு பீரோ எதுன்னு தெரியும், அதுல எத்தனாவது பீரோன்னு தெரியும், அதுக்குள்ள இருக்கிற கேஷ் பெட்டி தெரியும். இவ்வளவு தெரிஞ்சதுனால தான் நான் கொடுத்து கொண்டு போய் வச்சாரு. ஆமாங்கய்யா. நான் இப்ப சொல்றேன், உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், சரிங்களா, எண்ணம். உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லும்போது இதுல மேம்படுத்திக்கிறதா என்னன்னு தெரியும். ஆனா உங்களைன்னு சொன்னேன், அது எதுன்னு தெரியாம எப்படி மேம்படுத்துவீங்க? என்னோட எண்ணம். எண்ணம்மாயா? அதுதாங்க ஐயா சொல்றேன். எதை மேம்படுத்துவீங்க? என்னோட சிந்தனை. ஐயா 2 2 கூட்டனா எத்தனை? 4. 5ன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. 2 2 கூட்டனா 5 வரும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்போ 2 2 கூட்டினா 4 தான் வரும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்குது. அதனால எல்லாருமே கை தூக்கல. அப்ப யாரை கேட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி சொல்றீங்க. அப்போ நான் யார் என்று கேட்டா நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா நமக்கு ஆன்சரே தெரியலையே. அதை மீறி சொன்னா அது ஒண்ணா இல்லையே. சரிதானங்க ஐயா? சரி சரியா. என்னமான்னு கேக்குறீங்க? ஓ, அதாவது நீங்க சொல்ற மாதிரி எண்ணம். எண்ணம் தான்யா. அப்படியா? இங்க எத்தனை பேர் என்னன்னு சொல்ல வரீங்க? நான் ஒரு ஆளு. அப்போ எண்ணம் தான் நீங்கள் என்றால், எண்ணம் தான் நீங்கள் என்றால், இல்ல நீங்க ஏன் பல இடங்கள்ல என்னுடைய எண்ணம்னு சொல்றீங்க? அப்போ என்னுடைய எண்ணம்னாலே
என்னுடைய வேற ஆயிடுது, எண்ணம் வேற ஆயிடுதா இல்லையா? ஆமாய்யா. அப்போ எண்ணம் நான் இல்ல. ஐயா இப்போ என்னுடைய பேனா அப்படின்னு சொல்றேன்னா, பேனா வேற, நான் வேற. ம். புரியுதுங்களா? அப்ப புரி என்னுடைய எண்ணம் சொன்னேன்னா, நான் வேற, என்னுடைய எண்ணம் வேற. ஆமாய்யா. இப்ப எனக்கு எண்ணத்துக்கு பொருள் வேண்டியதில்ல. இப்ப நான் சொல்றீங்க, என்னுடையன்னு சொல்றீங்களே, அது எது? அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ம். 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 ஏன்னா, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். நான். அது யாரு? நான். நான். சரிங்களா? ஆமா. எல்லோருக்குமே நான் பொது. ஆனா, ஒவ்வொரு நானுமே வேற வேற நான். நீங்க வேற நான், நான் வேற நான். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனித்தனி நான். ஆமாம். சரிங்களா? ஆமாய்யா. அப்ப எல்லோருமே அவர்கள் நினைத்ததை நடத்தியே முடிக்கணும். ஆமா. அப்போ நினைத்ததை நடத்தி முடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு தெரியணுமே! நான் யார்? அ ஒரு கவுண்டமணியும், செந்திலும் நடிச்ச ஒரு திரைப்படம். கவுண்டமணி வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு லாரி டிரைவரா இருப்பாரு. கவுண்டமணி கிளீனரா சேர்த்துக்குவாரு. ஓகேயா. ஒரு இடத்துல கொண்டு போய் லாரி நிறுத்திட்டு, "லாரி ரொம்ப சூடா இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தி வைன்னுவாரு." ம். சரிங்களா? ஏன்னா, அதுதான் இன்ஜினுடைய கூலன்ட். ஆனா, அவனுக்கு ரேடியேட்டரே தெரியாது. என்ன பண்ணுவாரு? லோரி மேல தண்ணி ஊத்திருப்பாரு. என்னங்கய்யா? லோரி மேல தண்ணி ஊத்திருப்பாரு. அந்த இன்ஜினுக்கு மேல. லாரில ஊத்த மாட்டாருங்கய்யா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் ரேடியா. அ. அவர் எடுத்து யோசிப்பாரு. பாட்டு நல்லா தானே பாடுது ரேடியா. அண்ணன் ஏன் ரேடியால தண்ணி ஊத்த சொன்னாருன்னு. ஓ ஓ ரேடியேட்டர் அவர் அந்த என்ன பண்ணுவாரு, ரேடியா கவுத்து போட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாரு. ம். ம். அப்புறம் என்னப்பா ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துனியான்னா, ஊத்திட்டேண்ணா அப்படின்னுவான். சரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிருவாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோனே, இன்ஜின் வந்து அங்க சீஸ் ஆயி எல்லாம் பர்ஸ்ட் ஆகி எல்லாம் புகையா வரும். அப்பதான் பார்ப்பாரு அவரு. "டேய் நான் அப்பவே கேட்டேனேடா, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துனியான்னு." "அண்ணா என்னண்ணா நான் அப்படி ஒண்ணும் நீங்க சொல்லு பேச்ச மாறும்ண்ணா" அப்படின்னு அவன் ரேடியோ தூக்கி காட்டுவான். தண்ணி எல்லாம் ஊத்தும். அப்பதான் அவனுக்கு தெரியும். ரேடியேட்டருக்கும், ரேடியோவுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா அவனுக்கு எது ரேடியேட்டர்ன்னு தெரியாது. ரைட்டு. எது ரேடியேட்டர்ன்னே தெரியாத ஆள்கிட்ட, அதுல தண்ணி ஊத்த சொன்னா எப்படி ஊத்துவாரு? அவருக்கு தெரிஞ்சு தான் ஊத்துவாரு. ஆ. உங்களுக்கு பில் கேட்ஸ்னா யாருன்னு தெரியும். இலான் மஸ்க்னா யாருன்னு தெரியும். அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியும். காந்தினா யாருன்னு தெரியும். ஆயா. நேருனா யாருன்னு தெரியும். சரிங்களா? இப்படி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு கேட்டு பாருங்க. திரு திரு திருன்னு திருவிழால காணாம போன புள்ள மாரி முழிச்சுட்டு இருப்பாங்க. நான் யாருன்னா சந்திரசேகரன்யா. அதுதாங்கய்யா. அது எதுன்னு கேட்கிறேன். ஐயா இப்ப உங்க கண்ணு முன்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு பேரு பேனா. ரைட்டு. அப்ப பேனா எதுன்னா, அந்த கண்ணு முன்னாடி காட்டுறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. சந்திரசேகரன் எது? சிக்கலான கொஞ்சம் கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த பாடிக்கு பேரு தான் சந்திரசேகர்ன்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, எப்ப ஐயாவ உனக்கு எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. பாடி எப்ப எடுப்பீங்க? ஆன்மா. நான் ஒரு ஆன்மா. திரும்பவும் பாருங்க. ஆன்மா தான் நான்னு சொல்ல நீங்க. அ. நான் ஒரு ஆன்மான்றீங்க. இல்ல நீங்க சந்திரசேகர்ன்னு சொன்னீங்க. அதான் அது இல்லன்னா அப்புறம் ஆன்மா தான் நீங்களா? ஆமாய்யா. நான் ஒரு சரி ஆன்மா. அந்த ஆன்மா எது? என்னய்யா? அந்த ஆன்மான்றது எதுங்கய்யா? என்னோட உணர்வு. ஆன்மாங்கிறது உணர்வா? அப்படி நான் நினைக்கிறேன். அதான் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்ங்கய்யா. இதெல்லாம் 1 மணி நேரத்துல பேச சொல்லி, மலைய ரொம்ப டைட் பண்றாருங்கய்யா. அ. எப்படிய்யா? நீங்க தான் சொல்லணும்.
விடைக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. அதுதான் நான் இப்பதான் சொன்ன ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. காருடைய பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு பேர் உண்டு. ம். ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்துனா தான் கார். அது கார்னு பேரு. அப்படின்னா மனிதன்யா. மனிதனா? ஆமாய்யா, எல்லாத்தையும் இப்ப ஸ்பேர் எல்லாம் தனியா பிரிச்சுட்டீங்க காடியோட. ஐயா இப்ப எனக்கு தேவை வந்து நான் யாருன்றது தான். நீங்க மனுஷனா மனுஷன் இல்லையான்றது கேள்வி இல்ல. நான் யார்? நான் சொன்னீங்களே அது எது? நான். அப்போ நான் என்பது தனிப்பொருள் அல்ல, அது ஒரு கூட்டுப் பொருள்ன்றேன். நான் என்பது கூட்டு பொருள். ஆமா, அதுல ஒரு பேர் பார்ட்ஸ் தான் நீங்க சொல்றீங்க ஆன்மான்றீங்க. அது அதனுடைய ஒரு பேர் பார்ட்ஸ் அது. ஸ்பேர் பார்ட்ஸ். சரிங்களா? ஓகேயா. அப்போ நான் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பேர் பார்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்தது நான். 5 ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்ந்தது 1 நான். ஆமா, அந்த 5த்தையும் பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா அது 5த்துக்கு தனித்தனி பேர் உண்டு. அது 5த்தையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் நான். ஓகேயா. சரிங்களா? அப்ப நான்னா எதுன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற பேர் பார்ட்ஸ் எதுன்னா 1 உடல், ஓகே 2 மனம், ஓகே 3 ஆன்மா, ஓகே 4 உயிர், ஓகே 5 உணர்வு. ஓகே இந்த 5 பேர் பார்ட்ஸ் தனித்தனியா வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பேரு. ஓகேயா. இப்போ அதெல்லாம் தூக்கி ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் நான். ஓகேயா. கிளியரா? கிளியர். அவ்வளவுதான். இப்போ நீங்க பேர் பார்ட்ஸையே கார் நினைச்சிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. சூப்பர். எல்லாரும் இந்த உலகத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு பேர் பார்ட்ஸை பிரிச்சு வச்சுட்டு இதைத்தான் காருன்றாங்க, நீங்களும் கேட்டுட்டு நம்பிட்டு இருக்கறனால தான் இந்த குழப்பம் ஏற்படுது. ஆமாங்கய்யா. சரிங்களா? உடல், மனம், ஆன்மா. 1 உடல், 2 மனம், 3 ஆன்மா, 4 உயிர், 5 உணர்வு. இது 5 சேர்ந்தது தான் நான். இப்போ நான்குள்ள இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்ப நான் சொல்றேன் காருக்குள்ளார டயர் இருக்கா பாருங்க, ட்ரம் இருக்கா பாருங்க, இன்ஜின் இருக்கா பாருங்கன்றேன். இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருந்தா காரு. அந்த மாதிரி இந்த 5 இருந்தா இது காரு. இந்த 5 இருந்தா நான். ஆமா. அப்ப நான்ல இந்த 5 இருக்கா? இருக்குயா. இருக்கு. இந்த 5 பேர் பார்ட்ஸ் ஒண்ணா சேர்த்தீங்கன்னா அது பேர் நான். ஓகேயா. கிளியரா? கிளியர். இனிமேல் யாரா கேட்டாங்கன்னா நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 5 கலந்து நான். 5 in 1. உயிர் 5 in 1. 5 in 1. 5 in 1 தான் நான். 5 பஞ்சபூதம் மாரியா. 5 பஞ்சபூதம் கலந்து படைத்தது மாரி நானும் ஒரு 5 பஞ்சபூதம் கிடைச்ச பணி நான். ஓகேங்களா? ஆமாங்கய்யா. அப்போ இந்த 5 சேர்ந்தது தான் நீங்க. அப்ப நான் சொன்னா அதுல என்ன இருக்கணும்னா உடம்பு இருக்கணும், உயிர் இருக்கணும், மனசு இருக்கணும், ஆன்மா இருக்கணும், உயிர் இருக்கணும், உணர்வு இருக்கணும். அந்த 5 இருந்தா தான் நீங்க. உணர்வு. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அது நான் இல்லை. பேர் பார்ட்ஸ் ஆயிரும். அது பேர் பார்ட்ஸ் தான். சரிங்களா? அப்ப அது நான் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 5ல இப்ப உடம்பு மட்டும் இல்ல. இந்த 4 நிக்குமா? நிக்காது. இந்த 5ல மனசு மட்டும் இல்ல. இந்த 4 இருந்து பயன் தருமா? நிக்காது. தராது. ஆன்மா இல்ல, பயன் தராது. உணர்வு இல்ல, பயன் தராது. உயிர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஐயா, ஆன்மாக்கும் உயிருக்கும் என்ன வேறுபாடு? என்னங்க ஐயா? ஆன்மாக்கும் உயிருக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடுன்னு கேக்குறீங்க? சரிங்களா? ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துங்க ஐயா. சரி. மெழுகுவர்த்தியில என்னெல்லாம் இருக்குது? தீபம், அதோடைய ஐயா ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணால பாக்குற மெழுகு. ஆமா, மெழுகு. இது மனித உடல். சரி. ஆன்மானா உயிர் தானே அப்படின்னு போடுறாரு ஒருத்தர். ஆன்மா வேற, உயிர் வேற. அதான் சொல்ல பாருங்க. நீங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துறீங்கயா. முதல்ல நீங்க கண்ணால பாக்குற பொருள் மெழுகு திரி. ஆமா, மெழுகு திரி. 2 தான் அதுல இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? அத நெருப்பு அதுல வச்சு ஏத்துறீங்க. இப்போ உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஆமா. எரியுதா? எரியுது. இப்போ அதுல நெருப்பு இருக்கா? இருக்கு. அப்ப நெருப்புங்கிறது ஒண்ணா? சரி, ஆமா. அப்ப தொட்ட சுடுமா? சுடும். அப்ப வெப்பம்னு ஒண்ணு இருக்குதா?
இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. இருக்கு. அதுல இருந்து வெளிச்சம்னு ஒண்ணு வருதா? ஆமா வருது. அப்ப நெருப்பு, வெப்பம், வெளிச்சம் இது 3ம் ஒண்ணா வேற வேறயா? வெவ்வேறா தான் இருக்கு. இல்ல அதுல ஏதாவது குழப்பம் இல்லையா உங்களுக்கு? இல்ல. ம். நெருப்பு வேற, வெப்பம் வேற, வெளிச்சம் ம். வேற. ம். சரிங்களா? ம். அதே மாதிரிதான் நமக்குள்ளார இந்த மனம், ஆண். உடல் இருக்கு பாருங்க. ம். மனமும் உடலும் இருக்கு பாருங்க. ம். இது நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெளிவா. ம். இது வந்து மெழுகும், மெழுகுக்குள்ள இருக்கிற திரியும் ம். போல. ம். ஆனா அதுக்குள்ள ஆழமா இருக்கிறது தான் இந்த உயிரு, உணர்வு, ஆன்மா. இது மூணும் இது மூணும் ஐயா கொஞ்சம் ஆ. மியூட் பண்ணுங்க ஐயா. ம். சரி. அப்ப இந்த இடத்துல இந்த மூணுமே எப்படி வேறுபடுகிறதோ அதே போல கொஞ்சம் வேறுபாடு கொண்டதுதான் இந்த ஆன்மாவும் உயிரும். உயிர் நிலையானது, ஆன்மா அடிவற்றது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது தனியா ஒரு நாள் பாடம் வைங்க, நம்ம பேசிக்கலாம் அத. சரி. இல்ல யாரோ ஒரு ஆள் ஐயா ஒருத்தவங்க கேட்டாங்க. ராமசாமி ஐயா நினைக்கிறேன். சரி. பார்க்கறதுக்கு ஒண்ணு போலவே தெரியும். எப்படி நெருப்பும் வெப்பமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ம். சரிங்களா? ஆமா. நீங்க ஒரு உலோக கம்பிய நெருப்புல வச்சீங்கன்னா, ம். அந்த நெருப்புல இருக்கிற வெப்பம் மட்டும் தான் கடத்தப்படும். நெருப்பு கடத்தப்படாது. ம். நெருப்பு சரிதானங்க ஐயா? நெருப்பு வேற, வெப்பம். ஓகே. ஆமாங்க ஐயா. வேற தானே. ஆனா அதுக்குள்ள பார்க்கறதுக்கு நமக்கு வேறுபாடுதான் உயிருக்கும் ஆன்மாக்குமா? என்னங்க ஐயா? இப்ப வெப்பம், நெருப்பு அதுக்குள்ள வேறுபாடு என்னவோ அதுதான் ஆன்மாவும் உயிருமா? அந்த மாதிரி ஒரு வேறுபாடு. ஓ சரி சரி. சரிங்களா? நெருப்பு வேற, வெப்பம் வேற. ம். சரிதானே? ஓகே ஓகே. அந்த மாதிரி ஆன்மாவுக்கும் உயிருக்கும் கொஞ்சம் வேறுபடுகிறது. ம். ம். சரிங்களா? சரி. ஓகே. சரி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நான் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. 5 in 1 தான் நான். இப்போ நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 என்கிற இந்த கூற்றுல இப்போ உங்களுக்கு நான் எதுன்னு கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா உலகத்துல இருக்கிற அவ்வளவும் தெரிஞ்சும் பயன் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க கூகுள்ல போடுங்க, உங்களை தவிர நீங்க யார் பேர் போட்டாலும் அது சொல்லிடும். ஆனா நான் யாருன்னு கூகுள் கிட்ட கேட்டு பாருங்க, கூகுளாலே சொல்ல முடியாத ஒண்ணு எதுன்னா நீங்க யாருன்றதுதான். சரிங்களா? அப்துல் கலாம் ஐயாவை பத்தி கேட்டீங்கன்னா பக்கம் பக்கமா சொல்லும். காந்தியை பத்தி கேட்டீங்கன்னா பக்கம் பக்கமா சொல்லும். ஊர்ல இருக்கிற யாரை பத்தி கேட்டீங்கன்னாலும் பக்கம் பக்கமா சொல்லும். ஆனா நான் யாருன்னு கேட்டு பாருங்க. சரிங்களா? கண்ணு மூடி 2 வெளியில வரா மாதிரி கூகுள் உங்களை பார்க்கும். அப்போ நீங்க யாருன்னு கூகுளாலே சொல்ல முடியாது. அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களை நீங்கள் ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களால் உங்களை ஆட்சி செய்வது மிக மிக கடினம். அதனால தான் திருமந்திரத்தினுடைய 2355வது திருமந்திர பாடல் என்ன சொல்கிறது என்றால், திருமூலர் நமக்கு தெளிவாக விளக்குவது என்னவென்றால், எவன் ஒருவன் உலகத்தை வெல்ல நினைக்கின்றானோ அவன் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கிறார் திருமூலர். அப்ப மனுஷன் ஏன் கெட்டு போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப அவனுக்கு கேடு வந்து சேர்ந்தா அது காரணம் என்னன்னா, தான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அடுத்து என்ன சொல்றாரு? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். சரிங்களா? அவனை அறிஞ்சுக்கிட்டா கேடு இல்லை.
ஆனா கேடு வந்து சேருது. அது காரணம் என்ன? தன்னுடைய அறியாமை தான் கேடு வந்து சேர்கிறது. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அப்போ தான் யார் என்பதை ஒருவன் அறிந்து கொண்டால் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேங்கிறார். அப்போ எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு நீங்க மனசை கட்டுப்படுத்தலாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமைங்கிறார். அப்போ எவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மந்திரமாக மாறும் என்றால் தன்னை அறிந்தவனுக்குத்தான். நீங்கள் மருத்துவம் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மருத்துவன் என்று பெயர். நீங்கள் சட்டம் அறிந்து கொண்டால் வழக்கறிஞர் என்று பெயர். நீங்கள் பொறியியல் அறிந்து கொண்டால் நீங்கள் இன்ஜினியர்னு பேரு. ஆனால் எவன் தன்னை அறிகிறானோ அவனுக்குத்தான் ஞானி என்று பெயர். ஆகவே உங்ககிட்ட இருக்கிற அரசாங்கம் நீங்க மருத்துவரா, இன்ஜினியரா, வழக்கறிஞரா அப்படின்னு தான் சர்டிபிகேட் பண்ண முடியும். நீங்க ஞானியா இல்லையான்றத அரசாங்கத்தினால சர்டிபிகேட் பண்ண முடியாது ஐயா, பண்ண முடியாது. ஏனென்றால் எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவனால் தான் ஞானி என்ற அங்கீகாரத்தை அளித்துக் கொள்ள முடியும். ஐயா ராமசாமி ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது தனி சப்ஜெக்டா எடுத்தா தாங்க ஐயா நம்ம அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்க முடியும். இல்லைன்னா நீங்க தனியா லைனுக்கு வந்துருங்க, நம்பர் வாங்கிக்கிங்க, தனியா லைனுக்கு வந்துருங்க. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு 1 மணி நேரத்துல விளக்கிட முடியுமான்னா தெரியாது. உங்களுக்கு இது வேற அது வேறன்னு சொல்லத்தான் முடியும் என்னால இப்போதைக்கு. உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நான் சொல்லணும்னா எனக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. சரிங்களா? 5 நிமிடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில தெளிவாக எடுத்துக் கூறும் வல்லமையை நான் இன்னும் பெறவில்லை. அந்த வல்லமை எப்ப பெறுகிறேனோ அப்ப உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல விளக்கிடுவேன். இப்போ எனக்கு மணிக்கணக்கா சொல்லித்தான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி என்னுடைய ஞானம் இருக்கின்றது. ஆகவே ஞானியை மட்டும்தான் எவராலையும் அங்கீகாரம் பண்ண முடியாதுங்க ஐயா. அப்ப எவன் ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்கிறானோ அவன் தான் ஞானியாக மாறுகிறான். அப்போ நீங்க நினைச்சதை நடத்தி முடிக்கணும்னா முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப இதுல நான் என்று சொல்லக்கூடிய நான்றது கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது நினைத்ததை. இப்போ உங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்க போறேன். இல்ல கேளுங்க. அப்ப எனக்கு நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் மலேசியால தான் பதில் வரணும். சரிங்கய்யா, நாங்க ரெடியா. சரி, 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? 2 பேர் கையிலையும் 1000 ஆணி கொடுக்குறோம். சரிங்களா ஐயா? சரிங்க. 2 பேர் கையிலையும் 1000 ஆணியை கையில கொடுக்குறோம். 2 பேரும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. 2 பேர்ட்டும் என்ன கொடுத்துருக்கோம்னா 1000 ஆணி, ஒரு சுத்தியல் கொடுத்துருக்கோம். 2 பேருக்குமே ஒரே மாதிரியான சுவர் கொடுத்துட்டோம். ஒரு ஆணியை அடிக்கணும்னா அது தலை மேல 15 தடவை தட்டணும். 15 தட்டு தட்டினா தான் ஒரு ஆணி அடிக்க முடியும். ஓகே. சரிங்களா? ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா 300 தட்டு தட்டுறாரு. ஒரு ஆணி இன்னொரு ஆளு 3000 தட்டு தட்டுறாரு. மொத்தத்திலயா? ஒரு ஆணி இல்ல இல்லைங்க, மொத்தமா நான் சொல்றது மொத்தமா. நான் தான் சொல்றேன், ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு 15 தட்டு தட்டணும். இப்ப ஒரு ஆள் என்ன பண்றாரு 300 தட்டு தட்டி இருக்கிறாரு, இன்னொரு ஆளு 3000 தட்டு தட்டி இருக்கிறாரு. அப்ப 2 பேரும் எத்தனை ஆணிகளை அடித்திருப்பார்கள்? ம். 33,000 இல்லையா? 2000 கொடுத்ததே 1000 ஆணி தான். அதான் அது ஒருத்தர் வந்து 3000 வாட்டி அடிச்சிருக்காரு, 300 வாட்டி. ஒருத்தர் வந்து 3000 வாட்டி. இல்லைங்க, நல்லா நான் கேட்கக்கூடிய கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. ஓகே. தலா ஆளுக்கு 1000 ஆணிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி சுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சுவர் கொடுக்கப்பட்டிருக்குது. செஞ்ச வேலை என்னன்னா இந்த ஆணியை கொண்டு போய் அடிக்கிறாங்க. ஒரு ஆளு 300 தடவை தட்டுறாரு, ஒரு ஆளு 3000 தடவை தட்டுறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஆணி இறங்குறதுக்கு 15 தட்டு அவசியப்படுகிறது.
அப்படின்னா 300 தட்டு தட்டினவர் எத்தனை ஆணி அடிச்சிருப்பாரு? 3000 தட்டு தட்டினவர் எத்தனை ஆணி அடிச்சிருப்பாருன்றதான் கேள்வி. 3000 தட்டு 3000 தட்டு தட்டினவர் வந்து 200 ஆணி அடிச்சிருப்பாரு. 220 சரியா? 220 220 ஆணி இல்லைங்க, 300 தட்டு 220 ஆணின்னு தட்டினவர் மொத்தமா 200. சொல்றீங்களா? இல்லையா? 300 தட்டு இல்ல 220 ஆணின்னு மொத்தமா சொல்றீங்களான்னு? ஆமா, மொத்தமா ஒருத்தர் வந்து 300 வந்து 20 ஆணி, 3000 வந்து 200. சரிங்கய்யா. ஆனா இங்க விடை என்ன தெரியுங்களா? இங்க விடை என்னன்னா, நீங்க சொன்ன கணக்கு கரெக்ட் தான். ஆனா இங்க விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். 200 தட்டு தட்டினவர், இது 300 தட்டு தட்டினவர் 20 ஆணி அடிச்சிருந்தாரு. ஆமாய்யா, ஆனா இந்த 3000 தட்டு தட்டினார்ல, அவர் 200. அவர் ஒரு ஆணி கூட அடிக்கல. ஓ, என்ன காரணமா இருக்கும்? எது காரணம்? 1000 ஆணி கொடுத்தீங்க, 15 இல்லைங்க, வாட்டி. 200 தட்டு தட்டினவர் 20 ஆணி அடிச்சிட்டாரு. இது 300 தட்டு தட்டினவர் 20 ஆணி அடிச்சிட்டாரு. ஆனா 3000 தட்டு தட்டினவர் கணக்குப்படி 200 ஆணி அடிச்சிருக்கணும். ஆனா ஒரு ஆணி கூட அடிக்கல. ஏன்? அவர் கரெக்டா 15 20 தடவை தட்டலாம். 15 தடவை. ஐயா சரியா பிடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு செவுத்துல ஒரு இடத்துல வச்சு ஒரு தடவை தட்டுறது இறங்கலையா, இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு தட்டு தட்டுறது இறங்கலையா, இப்படி 3000 இடத்துல வச்சு 3000 தடவை தட்டினாரு. ஒரு ஆணி கூட இறங்கல. அப்போ நீங்கள் நினைத்ததை முடிப்போராக மாற வேண்டும் என்றால், ஒரு ஆணியை ஒரு இடத்தில் வைத்தீர்கள் என்றால் இறங்கும் வரைக்கும் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சூப்பர். நினைச்சதை முடிக்காம அடுத்து நினைக்க கூடாதுங்க. நாம அப்படி இல்ல. இந்த வாரம் ஒரு தொழில் தொடங்குவது, அடுத்த வாரம் லட்சத்துல வருமானம் வரல அப்படின்னா அடுத்த வாரம் வேறு ஒரு தொழில் தொடங்குவது. அதுலயும் லட்சத்துல வரல, வருமானம் வரலன்னா அடுத்த வாரம் வேற ஒரு தொழில். சரிங்களா? கண்ணுக்கே தெரியாத ஒரு கரு, கண்ணுக்கே தெரியாத ஒரு கரு 10 மாதங்கள் தாயினுடைய வயிற்றில் இருந்தால்தான் குழந்தையாக வெளியே வருகிறது. சரிங்களா? பல கோடி ரூபாய் லாபங்களை தரக்கூடிய ஒரு தொழில், சரிங்களா, ஒரு 10 மாசமாவது நம்ம வெயிட் பண்றோமா? இல்லையே. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் ஒரு ஆணியை எடுத்தோம்னா ஒரு இடத்துல வச்சு தட்டணுமா இல்லையா? நாம ஒவ்வொன்னா வச்சு ஒவ்வொரு இடத்துல தட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்னாச்சு? ஒரே இடத்துல வச்சு தட்டினவரு 15 தட்டுக்கு ஒரு ஆணி அடிச்சாரு. 300 தட்டுல 20 ஆணி அடிச்சிட்டாரு. ஆனா ஒவ்வொரு தட்டுக்குமே இறங்கல 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 இறங்கலன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தவரு 3000 தடவை தட்டியும் ஒரு ஆணி கூட இறங்கல. ஆகவே நான் இந்த பிசினஸ் மீட்டிங் எல்லாம் போனா அங்க கேட்கிற கேள்வி, சார் நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது சார், நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் கேட்டாதான் தெரியும், அவர் ஆணி எடுத்துக்கிட்டு செவுரு புல்லா அடிச்சிருக்கிறாருன்னு. ஐயா, நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்கினீர்கள் என்றால் அது வெற்றி பெறுவதற்கான குறைந்தபட்ச காலம் வந்து 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக ஒரு வியாபாரத்தை நீங்கள் கைவிடக்கூடாது. அப்பதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? இல்லையே. சரில, உடனடியாக. ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் டீ பொடி, எல்லாம் இன்ஸ்டன்ட் பொடி மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே இன்ஸ்டன்டா நடந்தணும்னு ஆசைப்படுறோம். ஆனா யாருக்குமே இன்ஸ்டன்டா சாவறதுக்கு மட்டும் ஆசை கிடையாது. வாழ்க்கையில எல்லாம் இன்ஸ்டன்டா வேணும். மரணம் மட்டும் ரொம்ப லேட்டா நடக்கணும். அப்ப நீங்க நினைத்ததை நடத்தியே முடிப்பவனாக மாற வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? ஆணித்தரமா செயல்பாடு பண்ணணும். இல்லைங்கய்யா, ஒன்ன நினைச்சா அதை முடிக்காம இன்னொன்னு நினைக்க கூடாது. ஆனா அது என்ன மழை பாயுதுயா? என்னங்கய்யா? அந்த இப்ப நினைச்சதுதான் செய்யலாம்னு பாக்குறாங்க. அப்ப சில டைம் வந்து அந்த எண்ணம் சரி முடியலன்ட்டு அது எண்ணம் வேற இடத்துக்கு போக சொல்லுதுல. அதாங்க ஐயா, இதுதான் மாயைன்னு பகவத்கீதை நமக்கு சொல்கிறது. மாயை அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 60,000 எண்ணங்களும் பெண்களுக்கு 80,000 எண்ணங்களும் தோன்றுவது இயற்கை. புரியுது இல்ல? அதுல எதை நீங்க புடிச்சுக்க போறீங்கன்றதுதான் உங்ககிட்ட இருக்குது. ஐயா, நீங்க தூண்டில் போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா குளத்துல இருக்கிற அத்தனை மீனுமே தூண்டில மாட்டிக்குமா?
மாட்டாத. ஒரு மீன் தானே மாட்டோம். ஒரு மீன் தான். அப்ப ஏதாவது ஒரு மீனுக்கு இலக்கு வச்சா தானே நீங்க ஒரு மீனை பிடிக்க முடியும். ஆமாய்யா. குளத்துல இருக்கிற அத்தனை மீனும் சுத்துற பக்கமெல்லாம் நீங்க தூண்டில நவுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு மீன் கூட சிக்காதுங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க. நீங்க ஒரு தெரு வழியா போவீங்க, அங்க காஃபி பார் நல்லா ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கும். உடனே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துரும். உங்ககிட்ட ஒரு 1,00,000 வெள்ளி இருக்கும். அந்த வெள்ளிய வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாரம் ஒரு காஃபி பார் தொடங்கிடலான்னு. ம். சரிங்களா? சரி, அங்க காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெண்டோட பேசிட்டு அந்த பக்கம் போனா ஒரு பேக்கரி இருக்கும். அடடா! இந்த பேக்கரி அதோட அற்புதமா இருக்குதே! அப்போ ஒரு பேக்கரி தொறந்துருவோம். பேக்கரி தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஹோட்டலு. இது இன்னும் சூப்பரா இருக்குதே! இத திறந்துருவோம். அத திறந்துருவோம். அத பண்ணிடுவோம். இத பண்ணிடுவோம். இத செஞ்சுருவோம். அத செஞ்சுருவோன்னு. அதுதான் தமிழ்ல ஒரு மகா வாக்கியம் ஒன்று உண்டு. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான். தச்சு வேலை செய்றவங்க நெறைய மர வேலை செய்வாங்க இல்லையா? அவங்க இதுவரைக்கும் ஒரு மரம் கூட வெட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா நெறைய மர வேலை செய்வாங்க. நெறைய மரங்கள பார்த்துருக்காங்க அவங்க. ஆனா ஒரு மரம் கூட அவங்க வெட்டுன மரம் கிடையாது. யாரோ வெட்டி கொடுத்த மரம். அந்த மாதிரி நாம என்ன பண்றோம்னா, வாழ்க்கையில சரிங்களா, எப்படி இருக்க வேண்டுமென்றால், நினைத்ததை நடத்தி முடிப்பவராக நீங்கள் மாற வேண்டுமென்றால், திருப்பூர் குமரன் போல நீங்கள் நினைத்த நெனப்புல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அது யாரு அது? சுதந்திர போராட்டத்திற்கென்று தன்னுடைய இன்னுயிரை ஈத்த ஒரு மிகப்பெரிய மனிதர் சார் தமிழ்நாட்டுல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. சரிங்களா? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு எல்லாம் போய் நின்னாங்க. அப்ப எல்லார் கையிலயும் வந்துன்னா, இந்த இந்திய சுதந்திர நாட்டினுடைய அந்த மணிக்கொடி, சரிங்களா, தேசிய கொடி கையில இருந்தது. எல்லாரையும் அடிச்சு உரட்டுறாங்க. பல பேர் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த திருப்பூரை சேர்ந்த குமரன்ற ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு. வெள்ளைக்காரன் போட்டு அடிக்கிறான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த கொடிய போட்டுட்டான். ஓடி பயந்து ஓடணும்னு. ஆனா அவன் சொல்லிட்டான், ஐயா நான் கீழ மண்ணுல விழுந்தா கூட என்னுடைய தாய் மணிக்கொடிய நான் கீழ மண்ணுல விட மாட்டேன்ட்டான். வெள்ளைக்காரனுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. சரி, அத நீ போட்டு நான் உன்னை உயிரோட விட்டுறேங்கிறான். போட முடியாதுங்கய்யான்றான். போடலன்னா உன் உயிரே போகும் பரவாயில்லையான்னு. உயிரே போனாலும் பரவாயில்ல, போட மாட்டேன் அப்படின்னு அந்த கொடியை கையில பிடிச்சிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க எல்லாம் போட்டு, அந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் போட்டு தன்னுடைய பூட்ஸ் காலால மிதிக்கிறாங்க, லத்தியால அடிக்கிறாங்க, மண்டையெல்லாம் பொளந்து ரத்தம் பொத பொத பொதன்னு ஓடுது. ஆனாலும் கூட அந்த தேசிய கொடிய கீழ மண்ணுல போடல. தன்னுடைய நெஞ்சோட நெஞ்சா அணைத்துக் கொண்டு, மாரோட மாறாக அணைத்துக் கொண்டு உயிரை விட்டவன் திருப்பூர் குமரன். புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க. அப்போ நீங்க எடுத்த கொள்கையில எப்படி இருக்கணும்னு நீங்க, நான் விடமாட்டேன் என்று பிடித்திருந்தான் பாருங்க திருப்பூர் குமரன், அதை போல இருக்கணும். சரிங்களா? எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லைன்ற மாதிரி நீங்க போகணும். அவ்வளவு சீக்கிரம் வெற்றி கிட்டு விடாது. அதற்காக அதை விட்டுடலாமா? விட்டுடவும் கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். அப்போ நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி முடிக்கணும்னா, நீங்க நினைச்சத ஆழமா நினைக்கணும். அதை நடத்தணும் முதல்ல. அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தான் யார் என்பதை அறிய வேண்டும். 2வது, நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கணும்னா, அதுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் வேணும். சரிங்களா? சும்மா காத்து அடிக்கிற பக்கம்லாம் போகிற சருகு மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா போக முடியாது. எப்படி? காற்றடித்த பக்கமெல்லாம் செல்லக்கூடிய சருகு மாதிரி நீங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் முடிக்க முடியாது. சரிங்களா? செவுத்துல ஆணி வச்சு அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு குச்சி வச்சு அடிங்களேன், இறங்குமா? இறங்காது. இறங்காது. அப்போ ஆணி எதுக்காக வச்சு அடிக்கிறோம்னா, அது உறுதியானது. அதனாலதான் பாரதி கேட்டான், மனதில் உறுதி வேண்டும்னு. ஏனென்றால் மனதில் உறுதி உறுதி இருந்தா மட்டும்தான் நீங்க எதை நினைத்தீர்களோ நினைச்சதுலயே நிப்பீங்க நீங்க. இல்லன்னா உங்க மனசு அடுத்து 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 குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். தாவிக்கிட்டே இருக்கும்.
நீங்க நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சத நடத்தி முடிக்க முடியாம தடுக்கிறது யாருன்னு யோசிச்சு பாருங்க. நான். அப்ப வெளியில இருந்து யாரோ இல்ல. இல்லை. இப்போ நம்ம பூமியில வச்சிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளோ தாது பொருட்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளோ கனிம வளங்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளோ உலோகங்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளவோ வந்துன்னா விலை உயர்ந்த கற்களை வச்சிருக்கிறோம். சரிங்களா? எவ்வளவோ தனிமங்கள் வச்சிருக்கோம், எவ்வளோ சேர்மங்கள் வச்சிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க. மனிதன் இந்த பூமிக்கு மேலே படைத்த அத்தனை அற்புதங்களும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? ஐயா, மனிதன் இந்த உலகத்தில் பூமிக்கு மேலே படைத்த அத்தனை அற்புதங்களும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? பிரபஞ்சத்திலிருந்து. பிரபஞ்சத்திலிருந்து இல்லைங்கய்யா. மனிதன் பூமியில. பூமிக்கு மேலே உருவாக்கின அத்தனையுமே பூமிக்கு உள்ளிருந்து கொண்டு வரப்பட்டது. அவன் வெளியில இருந்து எதையும் கொண்டு வரல. உள்ளுக்கு, பூமி உள்ள. ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நிலால இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க பூமியில ஒரு வீடு கட்டிருக்காங்களா? இல்லை. இல்ல செவ்வாய் கிரகத்துல இருந்து இரும்போ கம்பியோ கொண்டாந்து வீடு கட்டிருக்காங்களா? இல்லை. இல்ல. அப்போ பூமிக்கு வெளியே, அதாவது பூமிக்கு மேற்புறத்துல மனிதன் உருவாக்கி வச்ச அத்தனை அற்புதங்களும் பூமிக்கு உள்ளே இருந்து கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்கள் சரிங்களா தங்கங்களையும் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் புதையலாக புதைத்து வைத்தார்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இந்த இறைவன் என்கிறவன் எங்கே புதைத்து வைத்திருக்கிறான் என்றால் உங்கள் மனதிலே புதைத்து வைத்திருக்கிறான். ஐயா, உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே உங்க மனசுக்குள்ள இருக்குதுங்க ஐயா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அதை தோண்டி வெளியெடுத்தா போதும். உங்கள் வாழ்க்கை பிரமாணமாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில எதை எதையோ அடைவதற்காக எதை எதையோ தேடி எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம், வெளியே தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் கொள்ளடிச்சான்னு வச்சுங்க, போலீஸ்காரன் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திருடன் எங்க இருக்கிறான்னு நீங்க மத்த வீடெல்லாம் தேடுவீங்க, போலீஸ்காரன் வீட்டுல தேட மாட்டீங்க. அதே மாதிரிதான் நாம என்ன பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். ஐயா, பூமிக்கு மேலே உருவான அத்தனையுமே பூமிக்கு உள்ளிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே பொதிந்து வைத்திருக்கப்படக்கூடிய இடம்தான் உங்கள் மனம். உங்கள் மனதிற்குள்ள இருக்கிறத நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக மாறிவிடும், அதிசயம் நிறைந்ததாக மாறிவிடும். உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைத்துவிடும். நீங்க வெளியே தேடாதீங்க, உள்ளிருந்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை தேவை? உங்கள் மனசுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள எவ்வளவு உற்சாகம் தேவை? உங்க மனசுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு உத்வேகம் தேவை? உங்க மனசுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள எவ்வளவு வீரியம் தேவை? உங்க மனசுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள எவ்வளவு வேகம் தேவை? உங்க மனசுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு வீரம் தேவை? உங்க மனசுக்குள்ள இருக்குது. எல்லாமே உங்க மனசுக்குள்ள இருக்குங்க. வெளியே கொண்டு வந்தா போதும். மனசுக்குள்ளே புதைச்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசுனா உள்ளமையா? ஆமாங்க ஐயா. நன்றிங்க. இப்ப நம்ம என்னோட உள்ளத்துல வந்து அனைத்தும் வந்து இருக்குது. அதை தோன்றி நம்ம அறிவுத்திறனை வச்சு எப்படி தோண்டி எடுத்து அதை செயல்பாடு கொண்டுட்டு வரணும். இல்ல அதான் ஐயா, அது அது தனி பார்ட். சரிங்களா? அது தனி பார்ட். எப்படிலாம் நோண்டு வருதுன்றது தனி பார்ட். சரிங்களா? இப்போ அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா? என்னங்கய்யா? அகழ்வாராய்ச்சி. ஓகேயா? அவ்வளவு. இப்ப கீழடியில கூட அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. ஓகேயா? சரிங்களா? உள்ள இருக்கிற பொருள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்து அதுக்கான தோண்டு கருவிகள் எல்லாம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். ஓகேயா? இப்ப கீழடியில கொண்டு போய் நீங்க ஜேசி போட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் பொளந்து போட்டுரும். நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது. ரைட்டு. அப்போ உங்களுக்கு தெரியணும் எல்லாமே உள்ள இருக்குது. ஆனா எதை நீங்க ஜேசிபி விட்டு நோண்டணும், எதை நீங்க கடப்பாரை விட்டு நோண்டணும், எதை பொக்லைன் விட்டு நோண்டணும், இல்ல எதை குச்சி வச்சு நோண்டணும், இல்ல எதை பிரஷ் வச்சு நோண்டணும் உங்களுக்கு தெரியணும். ரைட்டியா? புரியுதுங்களா ஐயா? ஆமாயா.
இப்ப நான் சொல்லிட்டேன் எல்லாம் மனசுக்குள்ள இருக்குதுன்னு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவுங்கிற ஜேசிபி கொண்டு போய் அப்படி மனசுல நிறுத்திருவோம். நோண்டி போடுன்னு. அது பாட்டுல கண்டபடி நோண்டி போட்டுரும். தேவையானது, தேவையில்லாதது எல்லாத்தையும் அத நோண்டி போட்டுரும். அப்ப உங்களுக்கு தேவையானது கிடைக்காது. ம். அப்ப கீழடியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, பிரஷ் வச்சு அப்படியே மெதுமெதுவா அப்படி தேய்ச்சு ஒவ்வொரு பொருளா வெளிய எடுக்குறாங்க. ம். அந்த மாரி உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல நீங்க வெளிய எடுக்கணும். வெளிய கொண்டு வருவதற்கான கருவிகள சரியா பயன்படுத்தணும். அறிவுங்கிறது ஜேசிபி மாரி. எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அத நிறுத்தக்கூடாது. நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கங்க, அது அது வலுவுக்கு அது பாட்டுல நோண்டி போட்டுரும். ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுதுயா. அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் மனசுக்குள்ள இருக்குது. ஆனா எதை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுப்பதற்கான கருவிகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரிங்க. கதைங்கிறது ஒரு கருவி, கட்டுரைங்கிறது ஒரு கருவி, பாடல் என்பதுக்கு ஒரு கருவி, இசை என்பது ஒரு கருவி, இலக்கியம் என்பது ஒரு கருவி. சரிங்களா? ஆமாங்க. இதிகாசம் என்பது ஒரு கருவி, இலக்கணம் என்பது இதெல்லாம் ஒரு ஒரு கருவிகள். எந்தெந்த கருவிய போட்டா மனசுக்குள்ள இருக்கிறத எதை வெளிய எடுக்க முடியுமோ அத சரியா எடுக்கணும் நீங்க. ம். ஆனா இப்ப நீங்க முந்தைய 5 இது சொன்னீங்களையா? ஆமாங்கய்யா. அந்த 5 இது வந்து அது 5 தன்மைகளும் வேற வேற மாரி வேலை செய்யுது. மனம், அந்த உடல், அந்த 1 உடல், 2 மனம், 3 ஆன்மா, 4 உயிர், 5 உணர்வு. ஓகே. இப்ப இது 5 வந்து வேற நான் அது அந்த 5 கலந்து தான் நான். அந்த நான் வந்து அந்த 5 தன்மையும் வேற வேற மாரி வேலை செய்யுது. ஆமாங்கய்யா. அப்ப அது முதல்ல அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுவும் இப்ப நீங்க சொன்ன மாரி அத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும். ம். ம். அந்த 5 தன்மை அதோட கொள்கை என்னது? எப்படி வேலை செய்யுது? அதாவது ஏன் உடல்ல வந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஐயா ஜேசிபி வேலை செய்யுதுல்ல? ஆ. அதுக்கு என்ன ஆயில் காரணம்? நீங்க ஜேசிபி வேலை செய்யுதுங்களையா? ரைட். அதுக்கு ஒரு ஆயில் காரணம். என்ன ஆயிலு? டிஸ்டில் வேணும். ஒன்னு ஹைட்ராலிக் வேணும். ஹைட்ராலிக் வேணும். ம். ஹைட்ராலிக் ஆயில் தான்றதுக்காக ஹைட்ராலிக் ஊத்தி வடை சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உயிர் ம். போயிடும். ரைட்டு. அப்ப அது வடை சுடுற ஆயில் கிடையாது. ரைட்டு. அது ஜேசிபி இயக்கறதுக்கான ஆயில். ம். அப்போ எந்தெந்த ஆயில்ல என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ம். எந்தெந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நான்றதுல 5 பேர் பார்ட்ஸ எப்படி பயன்படுத்தினா என் வாழ்க்கைய நான் சிறப்பாக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ம். ஓகே. இப்போ அதுதான். இப்போ நான் கடைசியா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு இருக்கிறேன். சொல்லுங்க. 3 பேருங்க ஐயா. 3 பேரு. 3 விவசாயிகள். ஓகே. 3 பேர்ட்ட கடவுள் என்ன பண்றாரு? நீங்க எல்லாம் பொழைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்ட்டயும் 1 மூட்டை நெல்லு குடுக்குறாரு. ஆளுக்கு 1 மூட்டை நெல்லு. சரியா. அப்ப பொழைச்சுக்கணும் என்ன? பசி இல்லாம வாழ்ந்துக்கோங்கன்னு அர்த்தம். பசிச்சா உணவு செஞ்சு சாப்பிட்டுக்கங்கன்னு அர்த்தம். அதனால ம். 3 பேருக்கும் 3 மூட்டை நெல்லு குடுத்துறாரு. சரிங்க. முதல் ஆள் என்ன பண்றாருன்னா, கிடைச்ச நெல்ல வச்சு எப்படா சாப்பிடலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ம். அவர் அந்த நெல்ல போட்டு பொரிக்கிறாரு. பொரியா மாறுது. ம். நெல் பொரி பார்த்திருக்கீங்களா ஐயா? ஆமா பார்த்துருக்கேன். பார்த்திருக்கிறீங்க. ம். அவரு அற்புதமா வழி கண்டுபிடிச்சார். ஆஹா! இந்த நெல்லு பொரியா மாறுதுப்பான்னு அவரு பொரிச்சு பொரியா சாப்பிடுறாரு. பொரியா சாப்பிட்டா வயிறு நிரம்புமா? தரபாத. நிரம்பாது. இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கிறாரு. ஆமா. அவரு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்ச மெத்தட் என்ன தெரியுங்களா? அந்த நெல்லெல்லாம் என்ன பண்றாரு? பொரியாக்கல் சாப்பிடுதான். பொரியாக்கி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. இல்ல அது தீர்ற வரைக்கும் அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவரு ஒரு பக்கம் வைங்க. ஓகே. இந்த 2வது ஆள் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இந்த நெல்லெல்லாம் அரிசியா மாத்திட்டாரு. சரிங்களா? மேல இருக்கிற உமியெல்லாம் நீக்கிட்டு அரிசியா மாத்திட்டாரு. இப்ப 1 மூட்டை நெல்லுல இருந்து 3/4 மூட்டை அரிசி கிடைச்சிருக்குது. ம். இவரு அவர விட இன்னும் கொஞ்சம் புத்திசாலி. அதனால இவர் என்ன பண்றாரு, டெய்லியும் அரிசி போட்டு பொங்கி சாப்பிடுறனால, அவர விட அதிகமான நாட்களுக்கு இவருக்கு பயன்படும் அந்த நெல்லு. சரிதானங்க ஐயா? சரிங்க. ம். அடுத்தது 3வது ஆள் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன தெரியுங்களா? இந்த நெல்மணிகளை எல்லாம் பூமியிலே விதைத்தால், அது மீண்டும் மீண்டும் முளைத்து நெல்மணி தரும் என்பது.
அதனால அவர் எல்லாத்தையுமே அரிசி ஆக்கல. பாதி நெல்லை அரிசி ஆக்கிட்டு, முக்காவாசி நெல்லை அரிசி ஆக்கிட்டு, கால்வாசி நெல்லை போட்டு விளைய வச்சுட்டார். இந்த கால்வாசி நெல்லு திரும்ப ஒரு மூட்டை நெல்லு தரும். அதுல திரும்ப கால்வாசி விதைப்பாரு, திரும்ப நெல்லு தரும், விதைப்பாரு, நெல்லு தரும். சரிங்களா? ஆமாங்க. அப்போ இங்க என்ன தெரியுமா விஷயம்? நீங்க மனசை வச்சுக்கிட்டு வேலை செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால வேலை மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க பொறி பண்ணி சாப்பிடுற மாதிரி அது மனசு என்ன பண்ணும்? டெய்லியும் வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அந்த மனசுகிட்ட பணம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பணம் பண்ண கத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அது வந்து நெல்லை வந்து அரிசியாக்கி சாப்பிட்ட மாதிரி. ஆனா அந்த மனசுக்கு ஒரு யுக்தி தெரியும். என்னதுங்களா? பணத்தை உருவாக்க தெரியும். அதனால்தான் வள்ளுவம் சொல்கிறது செய்க பொருளைன்னு. பணம் பண்றதுக்கு மனதிற்கு தெரியும். அதனால்தான் நெப்போலியன் ஹில் அவர்கள் புத்தகமாக எழுதினார், மன்னம் தரும் பணம்னு. திங்க் அண்ட் க்ரோ ரிச்னாரு. அப்போ மனசை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அப்படித்தான் அது பயன்படும், அப்படித்தான் அது பலன் தரும். 3 பேர்கிட்டையும் கொடுத்தது ஒரே மூட்டை நெல்லு தான். ஒருத்தர் பொரியாக்கி சாப்பிட்டாரு, ஒருத்தர் அரிசியாக்கி சாப்பிட்டாரு, ஒருத்தர் பாதி சாப்பிட்டு பாதி விளைவிச்சாரு. அதே மாதிரிதான் எல்லோருக்குமே ஒரே மனம்தான் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று வள்ளுவம் சொல்கிறது. பிறக்கும் போது எல்லா உயிர்களும் ஒன்றுதான். பிறந்த உயிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரமும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஆனா கொடுக்கப்பட்ட பிறப்பையும் கொடுக்கப்பட்ட நேரத்தையும் வைத்துக்கொண்டு எவர் தன்னுடைய மனதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, ஆற்றல் மிகுந்ததாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பொன்னாகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை பொன்னாக்குகிறீர்களா அல்லது புண்ணாக்குகிறீர்களா அல்லது மண்ணாக்குகிறீர்களா என்பதை நீங்கள் மனதை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து தான் அமைகிறது. சிலர் மனதை பயன்படுத்தி வாழ்க்கையை பொன்னாக்குகிறார்கள், சிலர் மனதை பயன்படுத்தி வாழ்க்கையை மண்ணாக்குகிறார்கள், சிலர் மனதை பயன்படுத்தி வாழ்க்கையை புண்ணாகவும் ஆக்குகிறார்கள். ஆகவே நீங்கள் மண்ணாக்கப் போகிறீர்களா, பொன்னாக்கப் போகிறீர்களா, புண்ணாக்கப் போகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆகவே வாழ்க்கையை பொன்னாக்கி நீங்கள் எல்லாம் வாழும் கண்ணாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்தது ஆழமாக வேண்டும், அது நினைத்தது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், நடத்தி முடிக்கக்கூடிய செயல்திடம் உங்களிடம் இருக்க வேண்டும், அதற்கான மன உறுதி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். நான் யாருன்னு தெரியலன்னா என்னால எங்க போயும் பேச முடியாது. நீங்கள் யாருன்னு தெரியலன்னா உங்களால உங்களுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாது, உங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நான் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு சினிமா பாடலோட தலைப்பு மாதிரி இருந்தது. அதான் அதுக்குள்ளே வந்து எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு தெளிவு, எவ்வளவு பொருள் விளக்கம். ஆஹா, இது வந்து அதாவது சொல்வதற்கு ஒண்ணுமில்லை. அதாவது நான் யார் என்ற கேள்விக்கே வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிச்சு ஒரு விடை காண்றதுக்கு. நீங்க நான் யார், அதாவது ஒரு காரை எல்லாம் பிரிச்சு பார்த்தா 3000க்கும் அதிகமான பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கெல்லாம் தனி பேரு, அதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அது கார் அப்படின்னு நீங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா வந்து இன்னைக்குதான் இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சு, நான் யார் என்பது வந்து ஒரு கூட்டு பொருள் என்று சொன்னீங்க. அந்த 5 பொருளை சொன்னீங்க. அற்புதம் அற்புதம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புதிய விஷயமாகவே இருந்தது. அதுக்கு ஒரு ஓமை காட்டுறதுக்காக வந்து நீங்க வந்து மெழுகுபத்திய வந்து உதாரணம் காமிச்சீங்க. மிக அற்புதம். தன்னை அறிந்ததில் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலருடைய கருத்தும் வந்து மிக அற்புதமாக இருந்தது. அப்புறம் இந்த ஆணி கதை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. ஒருத்தர் வந்து 1000 ஆணி கொடுக்கப்படுது, ஒருத்தர் 300 தடவை தான் அடிச்சிருக்காரு, ஒருத்தர் 3000 தடவை அடிச்சிருக்காரு. மெத்தமெட்டிக்ஸ் வந்து சொன்னது சரிதான். 300 தடவை அடிச்சது வந்து 200 ஆணி அடிச்சிருக்காரு. 3000 தடவை அடிச்சது வந்து 200 ஆணி. 20 ஆணி அடிச்சிருப்பாரு. 20. 3000 தடவை அடிச்சது வந்து 200 ஆணி அடிச்சிருக்கணும். ஆனா அவர் வந்து அப்படி அடிக்கல. அவர் எல்லாம் ஒன்னொன்னு அடிச்சுட்டு கடைசியில ஒண்ணுமே அடிக்காம போயிட்டாரு. நம்ம தற்காப்பு கலை வீரர் வந்து புரூஸ்லியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புரூஸ்லி வந்து ஒரு முறை அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு,
ஒரு தற்காப்பு கலை வீரர் 1000 வித்தையை கத்திருந்தாருன்னா அவரை பத்தி எனக்கு வந்து பயம் இல்ல. அவரு மேல எனக்கு பயம் கிடையாது. 1000 வித்தையை கத்தவர் மேல எனக்கு பயம் இல்லை. ஒரே வித்தையை 1000 தடவை கத்திருக்காருன்னா, பயிற்சி எடுத்திருக்காருன்னா, அவரை பார்த்து நான் கொஞ்சம் அச்சப்படுவேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. 1000 வித்தையை கத்திருக்கிறது என்பது வேறு, ஒரே வித்தையை 1000 முறை பயிற்சி செய்திருக்கிறது என்பது வேறு. ஆகையால அதுல நான் அச்சப்படுவேன் என்று சொன்னாரு. மிக அற்புதமாக சொன்னீங்க. அந்த எண்ணம், எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறும், இது திருவள்ளுவருடைய கூற்றுதான். நோக்கம் மிக மிக சரியாக இருக்க வேண்டும். அப்போ வந்து நம் நோக்கத்தில் உறுதி இருக்க வேண்டும் சொல்லிட்டு பாரதியாருடைய கருத்து இங்க வந்து முன் வச்சீங்க. மிக அற்புதம் ஐயா. இன்னைக்கு நம்ம 20க்கும் அதிகமான பேர் வந்து நம்ம கலந்துருக்காங்க. ரேகோ சாரும் இங்க இருக்கிறாரு. அவர் லண்டன்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதல் நம்ம ரேகோ ராசை அழைப்போம். அண்ணன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணன் ரேகோ அவர்களே இருக்கா? அவர் இருந்தத வந்திருந்தாரு. இருக்காரு அண்ணா, பேச வாய்ப்பு இருக்கா? இல்லை, பேச வாய்ப்பில்லை என்றால் நம்மளுடைய அருண் பிரபு இருக்கிறார். அருண் உங்க கருத்தை சொல்லுங்க. அருண் வணக்கம் சார். வணக்கம். சாரோட பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. நான் யாருங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலையில செஞ்சோம்னா அதை ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கணும், அப்பப்ப அங்கங்க மாறக்கூடாதுன்னு சொன்னது ஒரு நல்ல விதமா இருந்தது. அந்த ஆணி அடிக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருந்தா எதுலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருந்தது. எல்லாமே சிறப்பா வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருந்தது. பல மீட்டிங்ல பல பேர் சொன்னாலும், போன மீட்டிங்ல சொன்னாங்க, நீங்க என்ன தெரிஞ்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுலதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அத மாதிரி நம்ம தெரிஞ்சதை பயன்படுத்துவோம். இன்னைக்கு கொடுத்த அறிவு நம்ம மூளையில நிச்சயமா பதிவாகி இருக்கும். அது வேணுங்கிற அன்னைக்கு நமக்கு அது பயனுள்ளதா நம்ம நிச்சயம் ஜெயத்துல வெற்றி பெறுவோம். நன்றி. சிறப்பு சிறப்பு. அடுத்து நமது தொழிலதிபர் சதாசிவம் இருக்கிறாரு. இப்போ சேர்ந்தவர் சதாசிவம் ஐயா, நீங்க ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு ஐயா? சதாசிவம் இங்க இருக்கிறீங்க. சரி, அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு வந்தவங்க அவங்களும் அனைவரும் வந்து உங்களோட மைக்கை திறந்துட்டு பேசலாமா? பேசலாம் வாங்க. சதாசிவம் இவங்க யார்? அவங்க நம்ம அதிகமான பேர் வந்திருக்காங்க. சந்திரசேகர் முதல் நிறைய கேள்வி கேட்டாரு. ஐயா ராமசாமி வந்திருக்கீங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. நீங்களே வந்து மியூட் பண்ணிட்டு. வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். வணக்கம் சந்திரசேகரன். ஓகே. இவ்வளவு நாள் வந்து நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படின்னு சொல்ல கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனா இப்பதான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா அதோட உள்ளடக்கம் வந்து தெரியல. ஏன்னா திடீர்னு நான் யாருன்னு கேட்கும் போது என்னோட கேள்வி கூட இதுதான். நான் ரேகோ சார்ட்டு கூட கேட்டிருக்கேன். நான் யார், என் பிறப்பின் ரகசியம் என்ன, என்னிடம் என்ன இருக்கிறது, இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன வேணும்னு. அந்த மாதிரி ஒரு 5 கேள்வி என்கிட்ட இருக்கு. அதுல முதல் கேள்வி, இப்ப ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இப்ப அந்த 5 சென்ஸ் பாருங்களேன். 5 உடல், இந்த மாதிரி உணர்வு, மனசு, இந்த மாதிரி ஆன்மா. இப்ப இதை வந்து கொஞ்சம் நான் உள்வாங்கி எப்படி இது வந்து என் வாழ்க்கைக்கு நான் மேல பயன்படுத்த போறேன். இப்ப கடந்த காலமா நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒரே தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை எப்படி இன்னும் வந்து இனோவேஷனா டிஜிட்டலைஸா செய்யணும்னு என்ன இருக்கு. ஆனா செயல்பாடு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால இப்ப நான் இன்னும் உணர்ந்து அடுத்த வந்து நான் என் வாழ்க்கைக்கு வந்து சரியா பண்ணணும்னு நான் உணர்ந்திருக்கேன். நன்றிங்க ஐயா, நன்றி. பல வந்து ஏன்னா நானு அது தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் அது சொல்லும் போது பதில் சொல்ல முடியல, அவர் கேள்வி கேட்கும் போது. ஆனா அந்த கேள்வி கேட்டோன்னே இதுதானான்னு தெரியுது. எனவே ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சிறப்பு 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 சந்திரசேகரன், சிறப்பு. நம்மளுடைய ஞாயிறு பேச்சுக்கு தொடர்ந்து வரக்கூடியவங்க வந்து சாந்தாலட்சுமி அம்மா. அம்மா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சாந்தாலட்சுமி அம்மா. நன்றிங்கண்ணா. வணக்கம் சார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இன்றைய பேச்சாளர் அவர்கள் மிக சிறப்பாக, அருமையாக, அற்புதமாக நமக்கு எல்லாவற்றையும் விளக்கினார்கள்.
ஆனால் அவர் சொல்வதற்கு மேல் நாம் இங்கே சொல்ல முடியாது. என்றால் ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்ல இருக்கிறேன். ஹைட்ரோலிக் போட்டு அந்த இயக்கக்கூடிய ஆயிலை வந்து அதை மட்டும் தான் அடைக்க முடியும், வடை சுட முடியாது என்றார். அதே நேரத்தில் 300 தடவை அடித்த ஆணி 300 தடவை அடித்து 200 ஆணி அடித்ததாகவும் 3000 தடவை அடித்தது ஒன்றுமே இல்லை என்று ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்கை கொடுத்தார்கள். நான் என்ற அந்த நான் வந்து அவர் எத்தனையோ தடவை சொல்லியிருந்தார்கள். நான் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளேன். இருந்தாலும் இன்றைக்கு சொன்ன அந்த விளக்கம் மிக அற்புதமாக இருந்தது. ஆனா மலேசியர்களை வந்து காருக்கு உள்ள அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி சொல்ல சொன்னாங்க. நான் நினைச்சேன் வந்து நம்மள யாரு சொல்லுவாங்கன்னு. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், அதனால நம்ம வந்து சொல்ல வேணாம், கார் இது பண்றவங்க நிறைய சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சேன். யாருமே சொல்லல. ஆனா டாக்டர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அதுக்கு பதில் சொல்லி ஒரு இது சொன்னாங்க. ஆனா கார் பத்தி இல்ல, வேற வேற. நன்றிங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி இந்த ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள். ஆனால் நேரம் பற்றாக்குறை காரணத்தினால் சார் கையை உயர்த்திருக்காங்க. ஓகேங்க சார், ஓகே ஓகே, சரிம்மா. கை ஒருத்தவங்க பேசலாம். சாரி. சரிம்மா, சரி. அடுத்து கை உயர்த்தி அவங்க பேசுங்கம்மா, பேசுங்க. அனைவருக்கும் மாலை செல்வ வணக்கம் ஐயா. வெற்றி திலகம். வணக்கம்மா, வெற்றி திலகம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் யான் என்ற தலைப்பில் ஐயா பேசினார்கள். இந்த தலைப்பு ஐயாவுக்கு மிக பொருத்தம். ஏனென்றால் இந்தியாவில் லட்சம் செல்வந்தர்களை உருவாக்கியே தீர்வேன் என்று முனைப்புடன் எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய செல்வந்தர்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இந்த தலைப்பு ஐயாவுக்கு மிக பொருத்தமானது. நானில் 5:1. 1 உடல், 2 மனம், 3 ஆன்மா, 4 உயிர், 5 உணர்வு. நானுக்குள்ளே இவ்வளவு இருக்கிறது என்பதை இன்று மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார். நானுக்குள் என்னை வைத்தாய், நவிழ்தொறும் பைந்தமிழை பேச வைத்தாய், என் எண்ணம் போல் என்னை வடிவமைத்தாய், உயிருக்குள்ளே உணர்வை வைத்தாய், உள்ளம் என்னும் கோயிலிலே உழவு விட்டாய், நம் சிந்தையில் சிந்தியதை நித்தம் நித்தம் நினைப்பிலே நிறுத்தி விட்டால், நினைத்ததை முடிப்பவர் நாம் வெற்றி என்னும் வடிவிலே. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு, சிறப்பான கவிதை. கருத்து கூறும் போது ஒரு கவிதையும் சொன்னாங்களா? வைத்தாய் 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 என்று கூறிய அவர்கள் தான் எங்கள் இயக்கத்தினுடைய கவிதை தாய். சரி, ஓகே. வேற யாராவது பேச வரீங்களா? ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வேற யாராவது இருக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். புதியவர்கள் பேசலாமே அவங்க கருத்து. சரி, அப்படி பேசவில்லை என்றால் நம்ம 7 8 விட்டது. இப்ப நேரம் நான் முடிப்பு. என்ன கார்த்திகேயன் ஐயா கேக்குறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் மதுரையில இருந்து கார்த்திகேயன் பேசுறேன். சொல்லுங்க. ஆரம்பத்துல எனக்கு உங்க வாய்ஸே ஒண்ணுமே தெரியல, கிடைக்கல. அதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன். தென் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன். பல தொழில் செய்யறவங்க இருக்காங்களே, ஒரு தொழில நம்ம உருப்படியா கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சா பெரிய வெற்றி பெறலாம். நம்ம ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கும் போதே அநேகமா எல்லாருமே அடுத்த தொழிலுக்கு தாவுறோம், இதை விட பெட்டரா இருக்கும்னு. நம்ம சார் சொன்ன மாதிரி டீ ஷாப் நடத்துறது, அதுக்கப்புறம் பேக்கரி, அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இப்படி போற மாதிரி நம்ம வெவ்வேறு தொழிலுக்கு மாத்திட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது இல்லை. அது வந்து ஐயா சொன்ன பிறகு இன்னும் நல்லாவே புரியுது. அது மாதிரி ஐயாவுக்கு அசோக்குமார் ஐயாவோட பேச்சு வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன். முந்தி அதுலயே கேட்டுட்டு இருந்தேன். அது பிறகு அவர் சொன்ன மாதிரியே நான் பல தொழில் மாறி மாறி பண்ணி எதையும் உருப்படி இல்லாம போயிடுச்சு. அதனால இனிமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எது செஞ்சாலும் அதை உருப்படியா செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வெற்றி நிச்சயம். வணக்கம் 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 வணக்கம். நிறைவாக நம்மளுடைய பேச்சை முடிப்பதற்கு முன் இன்றைய பேச்சாளர் நம்ம அசோக்குமார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஐயா சிறப்புங்க ஐயா, மிக சிறப்பா இருந்துங்க ஐயா. உங்க வாயால ஏதாவது 4 வார்த்தையை சொன்னீங்கன்னா கேட்டுக்குவேன். அற்புதம். இன்றைய பேச்சு வந்து மிக மிக அற்புதமாக இருந்தது. சாதாரணமா நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் கூட வந்து ஆழமா எனக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது.
வந்த 20க்கும் அதிகமான பேர் வந்து கேட்டு பயனடையணும். முக்கியமா நீங்க கடந்த வாரம் சொன்னது போல் பயனடைய வேண்டும். இதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அதாவது புட் இட் இன் பிராக்டிகல்னு வாங்க ஆங்கிலத்துல. இதை வந்து பிராக்டிக்கல் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி காண வேண்டும். இதான் நம்மளுடைய நோக்கம். ஆகையால வந்து நீங்க முதல்ல ஒரு கதையில முடிச்சீங்க. அதாவது அந்த நெல் 3 மூட்டைகளை நெல் கொடுத்தாங்களே, அது ஒருத்தர் எப்படி பயன்படுத்தினார், அது நம்மளுடைய மனசை வச்சுதான் அது நம்ம முடிவெடுக்க முடியும் என்று மிக அற்புதமாக சொன்னீங்க. ஆகையால வந்து நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 என்ற இன்றைய நிகழ்ச்சி மிக அற்புதமாகவும் பயனுள்ளதாகவும் முடிந்தது என்று சொல்லி அடுத்த வாரம் வேறொரு தலைப்புல வேறொரு பேச்சாளரை நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி. ஐயா, யாருக்காவது அதான் கேள்விகள் இருந்தா ரேக்கராஸ் ஐயா கிட்ட சொல்லி என்னுடைய லைனுக்கு வர சொல்லுங்க ஐயா. சரியா, நன்றி நன்றி. உங்களுடைய என்ன அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்குவாங்களே. சரிங்க ஐயா. திரையில போட்டுருங்க சார், திரையில விட்டுருங்க. திரையில போட்டுட்டுமா? போட்டுருங்க சார், ஈஸியா சாட்ல போட்டுறேன். வரவில்லையே. ஓகே, சரி ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பு இருந்தால் நீங்க நிச்சயமா அடுத்தடுத்து வருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோட நம்மளுடைய இந்த ஞாயிறு பேச்சை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நம்பரு திறக்க முடியல. ஒரு நம்பரு நம்ம நண்பர்